ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் மலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்ற தினம் 792வது நாமாவளியாக ஓம் விஷாலாக்ஷாய நமாக. முருகப்பெருமான இந்த நாமாவளி நீண்டும் அகண்டும் அழகுள்ள கண்களை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது அகன்ற பெரிய கண்களை உடையவராக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. இறையருளானது கருணையே வடிவமானது. அதனால்தான் இறைவனுக்கு கண்ணை வைத்து நிறைய பெயர்கள். விஷாலாட்சன்னா பெரிய கண்ணு உடையவன் அர்த்தம் இல்லை. பெரிய கண்ணு அப்படின்னா எல்லாரையும் சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை. அதனால்தான் அம்பாளுக்கு பேரும் காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, நீலாயதாட்சி அப்படின்னு நிறைய பேர் எல்லாம் கண்ணை வைத்து நிறைய பேர் எல்லாம் வரும். இதெல்லாம் அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த கண் எப்படி இருக்கணும், அந்த கண் எப்படி இறைவனுக்கு இருக்குது. ஏன்னா அவர் கருணையே வடிவமாக இருக்கார். அதனால் அந்த கண் பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, விசால அப்படின்னா கரையற்ற, அதாவது எல்லையற்ற, அகன்ற, பரந்த, விசாலமான, பெரிய, புகழ் வாய்ந்த அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். விசால அப்படின்னா நமக்கு விசாலனா பெருசு மட்டும்தான் தெரியும். ஆனால் புகழ் வாய்ந்த, அதாவது பரந்த, எல்லையற்ற அவருடைய பார்வை முழுவதும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அவருடைய பார்வையில் தான் நம்ம அத்தனை உயிர்களுமே இருந்துருக்கு. அதனால தான் அவரை தாய் ஸ்வரூபமாக பார்க்கறது. ஏன்னா தாய் எங்கே இருந்தாலும் அது கைப்பிள்ளையாக இருந்தால் அந்த குழந்தை மேலே அந்த தாய் பார்வை பட்டுண்டே இருக்கும். அடுத்த வினாடி அந்த எல்லையை தாண்டித்துனா உடனே போய் அந்த குழந்தையை பார்த்துப்பான். அப்போ அந்த தாய் எப்படி அந்த குழந்தையை பார்த்துக்கிறாளோ அது மாதிரி இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் கருணையால் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கார், அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ அந்த கண்ணுக்கு என்ன தேவைன்னா கருணை. அந்த கண்ணுக்கு ஈரம், நீரோட்டம் இருக்கணும் அப்படின்னா கண் அப்போ தான் தெரியுமானா அந்த அர்த்தம் இல்லை. அதாவது அந்த ஒரு கனிவான பார்வை, பிற உயிர்கள் படக்கூடிய துன்பத்தை பார்த்து அதிலிருந்து விடுபடக்கூடிய ஆற்றலை செய்கிறது, அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த தன்மையோடு இருக்காராம் சுவாமி. அதனால தான் இறைவனை கண்ணை வைத்து அவ்வளோ பேர். சுவாமிக்கு அந்த கண்ணினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, நமக்கு சொல்லுவா இல்லையா, சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். இந்த நயனத்துக்கு என்ன விசேஷம்னா, அந்த கண்ணை வைத்து உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனையுமே சொல்லிடலாம். உடம்பினுடைய வேலைகள் எல்லாம், ஒவ்வொரு அங்கங்களும் என்ன வேலை செய்யுது, அதில் எதாவது பிரச்சனையா, எல்லாத்தையும் கண்ணை வச்சே சொல்லிடலாம். கண் பார்வையை வைத்தே சொல்லிட முடியும். அது மாதிரி இறைவன் கண் பார்வை எப்பேற்பட்டதாக இருக்குன்னா, பிரம்மாண்டமான ஒரு எல்லையற்ற விரிந்த பார்வை. எதுக்காக? உயிர்களை காபந்து பண்ணுறதுக்காக, உயிர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக அவர் அந்த ரூபத்தோடு இருக்கார். திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார். காலையில் எழுந்து உன் நாமமே மொழிந்து காதல் உமை மைந்தா என ஓதி காலமும் உணர்ந்து ஞான வெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ அப்படின்றார். அப்படி ஞான விழியை நாம் அடைவதற்கு ஞானமே வடிவமான அவருடைய அருட்பார்வை நம்ம மேலே படணும். அப்பேற்பட்ட அந்த விசேஷமான அழகுள்ள கண்களை, அந்த கண்ணுக்கு வேண்டியது கண்ணோட்டம்னுவார். அது மாதிரி அந்த கண் அனுகிரகம் பண்ணக்கூடிய கண்ணாக, பெரும் விசாலமான கண்களை உடையவராக தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் விஷாலாக்ஷாய நமாக. ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய